ஹாய், இது பார்க்க வேண்டிய படம் 10 அனிமேட்டட் சீரிஸ் எபிசோட் 7. எபிசோட் 7ல என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா பல வருஷங்களா மனுஷங்களுக்கும் அவங்கள வைக்கிங்ஸ்னு சொல்லுவாங்க டிராகன்ஸ்க்கும் போர் நடந்துகிட்டு இருக்கும். இந்த நடக்கிற போரில் மனுஷங்களும் செத்துக்கிட்டு இருப்பாங்க, டிராகன்ஸும் செத்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு இடையில தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. இஸ் அ ஸ்மால் லிட்டில் பாய் நேம்டு ஹிக்கப். இந்த ஹிக்கப்புக்குமே ஒரு டிராகனை கொல்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அந்த டிராகன் பேர் நைட் ஃபியூரி. அந்த டிராகன் கட்டி போட்டு இருந்தோம், இவன் கையில் கத்தி இருந்தோம். அந்த டிராகன் இவனை பார்த்து ஒரு லுக்கு விடும். அந்த லுக்கில் இவன் அந்த டிராகனை கொல்லாமல் விடுவிச்சிருவான். அப்படி அந்த டிராகனை விடுவிச்சதுனால அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்க இந்த டிராகன்ஸ்க்கும் வைக்கிங்ஸ்க்கான போர் தடுத்து நிறுத்தப்பட்டு எல்லா டிராகன்ஸும் எல்லா வைக்கிங்ஸும் சேர்ந்து ஹாப்பியாக ஒண்டர்ஃபுல்லாக ஒரு லைஃப்பை வாழ்வாங்க. அதுதான் இந்த படத்தோட கதை. இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைண்ட்னஸ். ஆஸ் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அவன் அந்த டிராகனை விடுவிச்சிருவான். அதன் மூலமாக இவ்வளோ நாளாக நடந்திருக்க போர் தடுத்து நிறுத்தப்பட்டு எல்லாம் ஒன்றாய் ஹாப்பியாக ஒண்டர்ஃபுல்லாக வாழ்வாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தர் கூட நம்ம பழகிறதுக்கு முன்னாடியே அவங்கள ஜட்ஜ் பண்ணி விலகி போகாமல் ஒருத்தர் கூட பழகினாதான் அவங்க யார் என்ன எப்படிப்பட்டவன்றது தெரியும். பி கைண்ட் டு எவ்ரி ஒன். ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் ஆல்வேஸ் கெட் ரிட்டர்ன்ஸ் டு யூ. நீங்கள் கொடுக்குற கைண்ட்னஸ் எப்போவுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். பி கைண்ட் டு எவ்ரி ஒன். வாட்ச் திஸ் மூவி ஃப்ரம் ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், எனிவேர் ஐ டோன்ட் நோ. ஆனால் எப்படியாச்சும் போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுவீங்க, போயிட்டு பாருங்கள்.